வணக்கம், ஹலோ, நமஸ்தே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹிந்தி ப்ரோனவுன்ஸ்ல பார்ட் 6 அப்படிங்கிற வீடியோ தான். ஆல்ரெடி பார்ட் 5 வரைக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பார்க்கலன்னா பாருங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இன்னைக்கு வந்து நம்ம யஹ் அப்படிங்கிற ப்ரோனவுனும், அது தொடர்பான வார்த்தைகள் என்னென்ன இருக்கு, அதுக்கான வாக்கியங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். யஹ் அப்படின்னா இவன், இவள், இது, இந்த இது எல்லாத்துக்குமே நம்ம ஹிந்தில யஹ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, "ஹி இஸ் ரீடிங் எ புக்." இவன் புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறான். "யஹ் கித்தாப் பढ़ ரஹா ஹை." இப்ப நம்ம பக்கத்துல ஒரு ஆண் இருக்காங்க. அவங்கள சுட்டிக்காட்டி பேசுறோம்னா, இவன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இவன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யஹ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இவன் அப்படின்னா யஹ், புத்தகம் அப்படின்னா கித்தாப், படித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னா பढ़ ரஹா ஹை. ஷி இஸ் ரீடிங் எ புக். இவள் புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறாள். யஹ் கித்தாப் பढ़ ரஹி ஹை. அதே மாதிரி பக்கத்துல ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்கள சுட்டிக்காட்டி பேசும்போது நம்ம இவள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இவள்னு சொல்லும்போது நம்ம யஹ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம். இப்ப இவள் அப்படின்னா யஹ், புத்தகம் அப்படின்னா கிதாப், படித்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னா பढ़ ரஹி ஹை. திஸ் இஸ் அ புக். இது ஒரு புத்தகம். யஹ் ஏக் புஸ்தக் ஹை. பக்கத்துல ஒரு பொருள் இருந்தாலும் அது நம்ம இது அப்படின்னு சொல்லும்போது அது யஹ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இது அப்படின்னா யஹ், ஒரு அப்படின்னா ஏக், புத்தகம் அப்படின்னா புஸ்தக். அதே மாதிரி இவனுடைய, இவளுடைய, இதனுடைய இப்படி நம்ம சொல்லும் போதும் இது எல்லாத்துக்குமே நம்ம இஸ்கான்னு சொல்லலாம், இஸ்கின்னு சொல்லலாம், இஸ்கேன்னு சொல்லலாம். எந்த இடத்துல நம்ம இஸ்கா சொல்லணும், எந்த இடத்துல இஸ்கி, எந்த இடத்துல இஸ்கே சொல்லணும் அப்படிங்கிறது வந்து இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது தான் புரியும். வாங்க பார்க்கலாம். ஹிஸ் பிரதர் இஸ் ரீடிங் அ புக். இவனுடைய தம்பி புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறான். இஸ்கா பாயி ஏக் கிதாப் பढ़ ரஹா ஹை. இவனுடைய அப்படிங்கிறதுக்கு இங்க இஸ்கா அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். தம்பி அப்படின்னா பாயி, அப்படின்னா ஒரு, கிதாப் அப்படின்னா புத்தகம், பढ़ ரஹா ஹைன்னா படித்துக் கொண்டிருக்கிறான். இங்க ஏன் இஸ்கா யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இங்க வந்து இஸ்காக்கு அடுத்த வேர்டு பாருங்க, பாயியா, இஸ்கா பாயி. இவனுடைய தம்பி, தம்பியை பத்தி தான் பேசுறோம். அப்போ தம்பிங்கிறவங்க வந்து ஒரு ஆண், வயதுல சின்னவங்க அப்படிங்கும்போது இஸ்கா அப்படிங்கறது யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்ப இங்க இவனுடைய அப்படிங்கிறதுக்கு இஸ்கா யூஸ் பண்ணியிருக்கோம். Her brother is reading a book. இவளுடைய தம்பி புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறான். இஸ்கா பாயி ஏக் கித்தாப் பढ़ ரஹா ஹை. இங்க இவளுடைய அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம இஸ்கா யூஸ் பண்ணியிருக்கோம். தம்பி அப்படின்னா பாயி, ஏக் அப்படின்னா ஒரு, கிதாப் அப்படின்னா புத்தகம், படித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னா பढ़ ரஹா ஹை. இங்க ஏன் இவனுடையக்கும் இங்க ஏன் இஸ்கா யூஸ் பண்ணியிருக்கோம்னா, நம்ம சுட்டி காட்டி பேசுறது வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிற முக்கியம் கிடையாது. நம்ம யாரை பத்தி பேசணும், இவனுடையங்கிற இடத்துலயும் தம்பியை பத்தி தான் பேசணும். இவளுடைய அப்படின்னு சொல்லும்போது தம்பியை பத்தி தான் பேசணும். தம்பி அப்படிங்கிறவங்க பாயி, அவங்க ஒரு ஆண்பால், வயதுல சின்னவங்க அப்படிங்கறதுனால இஸ்கா அப்படிங்கிற வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஹிஸ் சிஸ்டர் இஸ் ரீடிங் எ புக். இவனுடைய தங்கை புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறாள். இஸ்கி பெஹன் ஏக் கித்தாப் பढ़ ரஹி ஹை. இவனுடைய அப்படின்னா இஸ்கி, தங்கை அப்படின்னா பெஹன், அப்படின்னா ஒரு, கிதாப் அப்படின்னா புத்தகம், பढ़ ரஹி ஹை அப்படிங்கிறத படித்துக் கொண்டிருக்கிறாள். இங்க வந்து இவனுடைய அப்படிங்கிறதுக்கு நம்ம இஸ்கி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஏன் அப்படின்னா, இங்க யாரை பத்தி பேசுறோம், தங்கை பெஹனை பத்தி பேசுறோம். அவங்க வந்து ஒரு பெண், வயதுல சின்னவங்க அப்படிங்கறதுனால இஸ்கி அப்படின்னு யூஸ் பண்ணணும். நம்ம யாரை சுட்டி காட்டி பேசுறோமோ அவங்க ஆனா பெண்ணாங்கிற முக்கியம் கிடையாது. நம்ம யாரை பத்தி பேசுறோம், அவங்க தங்கை பத்தி பேசுறோம்னா அவங்க வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம். Her sister is reading a book. இவளுடைய தங்கை புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறாள். இஸ்கி பெஹன் ஏக் கித்தாப் பढ़ ரஹி ஹை. இஸ்கி அப்படின்னா இவளுடைய, பெஹன் அப்படின்னா தங்கை, ஏக் அப்படின்னா ஒரு, கிதாப் அப்படின்னா புத்தகம், பढ़ ரஹி ஹை அப்படின்னா படித்துக் கொண்டிருக்கிறாள். இங்க வந்து இவளுடையக்கு இஸ்கி யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஏன் அப்படின்னா, இங்கேயும் நம்ம இவளுடைய தங்கை, தங்கையை பத்தி தான் பேசுறோம். தங்கைங்கிறவங்க பெஹன், அவங்க ஒரு பெண், வயதுல சின்னவங்க அப்படிங்கறனால இஸ்கி அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கிறோம். His father is reading the newspaper. இவனுடைய தந்தை செய்தித்தாள் படித்துக் கொண்டிருக்கிறார். இவனுடைய அப்படின்னா இஸ்கே, தந்தை அப்படின்னா பித்தாஜி, செய்தித்தாள் அப்படின்னா அக்பார், படித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னா பढ़ ரஹே ஹை. இங்க ஏன் இவனுடையக்கு நம்ம இங்க இஸ்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம பேசுறது யாரை பத்தி, இவனுடைய தந்தை, தந்தை அப்படிங்கிறவங்க பித்தாஜி, அப்பா, வயதுல பெரியவங்க, மரியாதையா சொல்லும்போது இஸ்கே அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். Her father is reading the newspaper. இவளுடைய தந்தை செய்தித்தாள் படித்துக் கொண்டிருக்கிறார். இஸ்கே பித்தாஜி அக்பார் பढ़ ரஹே ஹை. இஸ்கே அப்படின்னா இவளுடைய, தந்தை அப்படின்னா பித்தாஜி, செய்தித்தாள் அப்படின்னா அக்பார், படித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னா பढ़ ரஹே ஹை. இங்க இவளுடையக்கு ஏன் இஸ்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இவளுடைய தந்தை, தந்தையை பத்தி பேசுறோம். தந்தைங்கிறவங்க பித்தாஜி,
அவங்க ஒரு ஆண்பால், வயதுல பெரியவங்க அப்படிங்கும்போது இஸ்கே அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இஸ் மதர் குக்ஸ் ஃபுட். இவனுடைய அம்மா உணவு சமைக்கிறார். இஸ்கி மா கானா பனாத்தி ஹே. இவனுடைய அப்படின்னா இஸ்கி, அம்மா அப்படின்னா அம்மா, உணவு சமைக்கிறார் அப்படின்னா கானா பனாத்தி ஹே. இங்க இவனுடைய அப்படிங்கிறதுக்கு இஸ்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்க அம்மாவை பத்தி பேசுறோம். அவங்க வந்து ஒரு பெண், வயதுல பெரியவங்க அப்படிங்கும்போது பெண்ணை பொறுத்த வரைக்கும் வயதுல பெரியவங்களா இருந்தாலுமே சின்னவங்களா இருந்தாலுமே நம்ம இஸ்கி அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அப்ப இங்க இவனுடைய அப்படிங்கிறதுக்கு இஸ்கி யூஸ் பண்ணியிருக்கோம். Her mother cooks food. இவளுடைய அம்மா உணவு சமைக்கிறார். இஸ்கி மா கானா பனாத்தி ஹே. இவளுடைய அப்படின்னா இஸ்கி, அம்மா அப்படின்னா உணவு சமைக்கிறார் அப்படின்னா கானா பனாத்தி ஹே. இங்க இவளுடைய அம்மா, அம்மாவை பத்தி பேசுறோம். அம்மா அப்படிங்கிறவங்க வயதுல பெரியவங்க, அவங்க ஒரு பெண், அதனால இஸ்கி அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். His friends are playing. இவனுடைய நண்பர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இஸ்கே தோஸ்தோன் கேல் ரஹே ஹே. இஸ்கே அப்படின்னா இவனுடைய நண்பர்கள் அப்படின்னா தோஸ்தோன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா கேல் ரஹே ஹே. இங்க இவனுடையக்கு பார்த்தீங்கன்னா இஸ்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஏன் அப்படின்னா நம்ம நண்பர்கள் அவங்க நிறைய பேர் இருக்காங்க பன்மையில இருக்கிறதுனால நம்ம இஸ்கே அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பிளேயிங். இவளுடைய நண்பர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இஸ்கே அப்படின்னா இவளுடைய நண்பர்கள் அப்படின்னா தோஸ்தன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள்னா கேல் ரஹே ஹே. இங்க இவளுடைய இஸ்கே யூஸ் பண்ணியிருக்கோம்னா இங்கேயும் தோஸ்தோன் நண்பர்களை பத்தி தான் பேசுறோம். அவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால நம்ம இஸ்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம யாரை சுட்டி காட்டி பேசுறோங்கிறது வந்து முக்கியம் கிடையாது. யாரை பத்தி பேசுறோம், நம்ம யாரை பத்தி பேசுறோமோ அவங்க ஆணா பெண்ணா, வயதுல பெரியவங்களா சின்னவங்களா, ஒருமையில இருக்காங்களா பன்மையில இருக்காங்களாங்கிறக்கு ஏத்த மாதிரி தான் இந்த இஸ்கா இஸ்கி இஸ்கிங்கிற வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இதே மாதிரி இவனுடையது இவளுடையது இதனுடையது இதுக்கும் நம்ம இஸ்கா இஸ்கி இஸ்கேங்கிறது யூஸ் பண்ணலாம். ஆனா எந்த இடத்துல இஸ்கா யூஸ் பண்ணு இஸ்கி யூஸ் பண்ணு இஸ்கே யூஸ் பண்ணுங்கிறது எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். திஸ் ஹவுஸ் இஸ் ஹிஸ். இந்த வீடு இவனுடையது. யஹ் கர் இஸ்கா ஹே. யஹ் அப்படின்னா இந்த, வீடு அப்படின்னா கர், இவனுடையது அப்படின்னா இஸ்கா ஹே. இங்க வந்து நம்ம எந்த ஒரு நபரை பத்தியும் பேசல, வீட்டை பத்தி தான் பேசுறோம். வீடு அப்படின்னா கர். ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு உயிரற்ற பொருளா இருந்தாலுமே அது ஆண்பால் பெண்பால் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கும். அப்படி பார்க்கும்போது கர் அப்படிங்கிறது வந்து ஆண்பாலை சேர்ந்தது. அதனால நம்ம இந்த கர் ஆண்பால் அப்படிங்கறதுனால இஸ்கா அப்படிங்கறது யூஸ் பண்றோம். அதனால இவனுடையது அப்படிங்கிறதுக்கு இஸ்கா அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம். திஸ் ஹவுஸ் இஸ் ஹர்ஸ். இந்த வீடு இவளுடையது. யஹ் கர் இஸ்கா ஹே. யஹ் அப்படின்னா இந்த, கர் அப்படின்னா வீடு, இவளுடையது அப்படின்னா இஸ்கா ஹே. இங்க இவளுடையதுக்கு ஏன் நம்ம இஸ்கா யூஸ் பண்ணியிருக்கோம்னா இங்கேயும் நம்ம வீட்டை பத்தி தான் பேசுறோம். வீடு இவனுடையதா இவளுடையதாங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம பேசுறது வந்து வீட்டை பத்தி தான் பேசுறோம். அதனால வீடுங்கிறது ஆண்பால், அதனால இஸ்கா யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ப இவளுடையதுக்கும் இங்க இஸ்கா தான் வரும். திஸ் புக் இஸ் ஹிஸ். இந்த புத்தகம் இவனுடையது. யஹ் புஸ்தக் இஸ்கி ஹே. யஹ் அப்படின்னா இந்த, புத்தகம் அப்படின்னா புஸ்தக், இவனுடையது அப்படின்னா இஸ்கி ஹே. இங்க இவனுடையது அப்படிங்கிறதுக்கு ஏன் இஸ்கி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம பேசுறது புத்தகத்தை பத்தி. புத்தகம்னா புஸ்தக், அது வந்து ஒரு பெண்பாலை சேர்ந்தது, அதனால நம்ம இஸ்கி யூஸ் பண்ணியிருக்கோம். திஸ் புக் இஸ் ஹர்ஸ். இந்த புத்தகம் இவளுடையது. புஸ்தக் இஸ்கி ஹே. எஸ் அப்படின்னா இந்த, புத்தகம் அப்படின்னா புஸ்தக். இங்க இவளுடையதுக்கு ஏன் இஸ்கி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கேயும் நம்ம புஸ்தக பத்தி தான் பேசுறோம். புஸ்தக் அப்படிங்கிறது பெண்பாலை சேர்ந்தது, அதனால இஸ்கி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அது இவனோட இதுன்னு சொன்னாலும் சரி, இவளோட இதுன்னு சொன்னாலும் சரி, புஸ்தக் அப்படிங்கிறது ஆண்பாலா பெண்பாலா அதை பொறுத்து தான் நம்ம இஸ்காவை இஸ்கியான்னு யூஸ் பண்ணணும். இங்க புஸ்தக் அப்படிங்கிற பெண்பால், அதனால இஸ்கி யூஸ் பண்ணியிருக்கிறோம். தீஸ் கிளாத்ஸ் ஆர் ஹிஸ். இந்த ஆடைகள் இவனுடையது. ஏ கப்படே இஸ்கே ஹே. கப்படா அப்படின்னா ஆடை, கப்படே அப்படின்னா ஆடைகள். அது ப்ளூரல்ல இருக்கிறனால நிறைய ஆடைகள் இருக்கிறதுனால நம்ம இஸ்கே அப்படிங்கிற வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இவனுடையது அப்படிங்கிறதுக்கு இங்கே இஸ்கே வருது. தீஸ் கிளாத்ஸ் ஆர் ஹர்ஸ். இந்த ஆடைகள் இவளுடையது. ஏ கப்படே இஸ்கே ஹே. இங்கேயும் அப்படிதான். கப்படா அப்படின்னா ஆடை, கப்படே அப்படின்னா ஆடைகள் நிறைய இருக்கு, அதனால இஸ்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இவளுடையது அப்படின்னாலும் இங்கே இஸ்கே தான் வருது. தீஸ் ரூம்ஸ் ஆர் இட்ஸ். இந்த அறைகள் இதனுடையது. ஏ கமரே இஸ்கே ஹே. இப்போ நம்ம நிறைய பெட்ஸ் இருக்கு, இதெல்லாம் அதனுடைய ரூம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதனுடையது அப்படிங்கிறதுக்கு இங்கே இஸ்கே யூஸ் பண்ணுறோம். ஏன்னா கமரா அப்படின்னா ரூம், கமரே அப்படின்னா ரூம்ஸ் அறைகள். அப்போ அது ப்ளூரல்ல நிறைய ரூம்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால இஸ்கே அப்படிங்கிற வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் இவனுக்கு இவளுக்கு இதற்கு. இவனை இவளை இதை. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இசேன்னு சொல்லலாம், இஸ்கோ அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹீ வாண்ட்ஸ் டீ. இவனுக்கு தேநீர் வேண்டும். இசே சாய் சாஹியே.
இங்க இவனுக்கு அப்படின்னா நம்ம இசேன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். தேநீர் அப்படின்னா சாய், வேண்டும் அப்படின்னா சாஹியே. ஷீ வாண்ட்ஸ் டீ, இவளுக்கு தேநீர் வேண்டும். இவளுக்கு அப்படின்னா இசே, தேநீர் அப்படின்னா சாய், வேண்டும் அப்படின்னா சாஹியே. கிவ் இட் சம்திங், இதற்கு ஏதாவது கொடு. இதற்கு அப்படின்னா இசே, ஏதாவது அப்படின்னா குச், கொடு அப்படின்னா தோ. இது எல்லாத்துக்குமே நம்ம இசேன்னு யூஸ் பண்ணலாம், இஸ்கோன்னு யூஸ் பண்ணலாம். டோன்ட் கால் ஹிம், இவனை அழைக்காதே. இசே மத் புலாவோ, இசே அப்படிங்கிறது இவனை, அழைக்காதே அப்படின்னா மத் புலாவோ. டோன்ட் கால் ஹர், இவளை அழைக்காதே. இசே மத் புலாவோ, இவளை அப்படிங்கிறதுக்கு இங்கே இசே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அழைக்காதே அப்படின்னா மத் புலாவோ. டூ திஸ், இதை செய். இசே கரோ, இதை அப்படின்னா இசே, செய் அப்படின்னா கரோ. இவனுக்காக, இவளுக்காக, இதற்காக, இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இஸ்கே லியே அப்படின்னு சொல்லணும். டூ சம்திங் ஃபார் ஹிம், இவனுக்காக ஏதாவது செய். இஸ்கே லியே குச் கரோ, இவனுக்காக அப்படின்னா இஸ்கே லியே, ஏதாவது அப்படின்னா குச், செய் அப்படின்னா கரோ. டூ சம்திங் ஃபார் ஹர், இவளுக்காக ஏதாவது செய். இவளுக்காக அப்படின்னாலும் இஸ்கே லியே தான், ஏதாவதுன்னா குச், செய் அப்படின்னா கரோ. டூ சம்திங் ஃபார் திஸ், இதற்காக ஏதாவது செய். இஸ்கே லியே குச் கரோ, இதற்காக அப்படின்னாலும் இஸ்கே லியே தான், ஏதாவது அப்படின்னா குச், செய் அப்படின்னா கரோ. நெக்ஸ்ட், இவனுடன், இவளுடன், இதனுடன், இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொன்னா இஸ்கே சாத். கோ ஹோம் வித் ஹிம், இவனுடன் வீட்டுக்கு போ. இஸ்கே சாத் கர் ஜாவோ, இங்கே இவனுடன் அப்படின்னா இஸ்கே சாத், வீட்டுக்கு போ அப்படின்னா கர் ஜாவோ. கோ ஹோம் வித் ஹர், இவளுடன் வீட்டுக்கு போ. இஸ்கே சாத் கர் ஜாவோ, இங்கே இவளுடன் அப்படின்னாலும் இஸ்கே சாத் தான், வீட்டுக்கு போ அப்படின்னா கர் ஜாவோ. பிளே வித் திஸ், இதனுடன் விளையாடு. இஸ்கே சாத் கேலோ, இதனுடன் அப்படின்னாலும் இஸ்கே சாத் தான், விளையாடு அப்படின்னா கேலோ. நெக்ஸ்ட், இவனிடம், இவளிடம், இதனிடம், இஸ்கே பாஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம இஸ்கே பாஸ் அப்படிங்கிற யூஸ் பண்ணிக்கலாம். ஹீ ஹாஸ் அ பென், இவனிடம் பேனா உள்ளது. இஸ்கே பாஸ் ஏக் கலம் ஹே, இவனிடம் அப்படின்னா இஸ்கே பாஸ், ஏக் அப்படின்னா ஒரு, கலம் அப்படின்னா பேனா, ஹேனா உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஷீ ஹாஸ் அ பென், இவளிடம் பேனா உள்ளது. இவளிடம் அப்படின்னா இஸ்கே பாஸ், ஏக் அப்படின்னா ஒரு, கலம் அப்படின்னா பேனா, ஹே அப்படின்னா உள்ளது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், இவனை விட, இவளை விட, இதை விட, இது எல்லாத்துக்குமே இஸ்ஸே அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இசே கிடையாது, இஸ்ஸே. ஐ எம் டாலர் தென் ஹிம், நான் இவனை விட உயரமானவன். மே இஸ்ஸே லம்பா ஹூ, மே அப்படின்னா நான், இவனை விட அப்படின்னா இஸ்ஸே, உயரமானவன் அப்படின்னா லம்பா ஹூ. ஐ எம் டாலர் தென் ஹர், நான் இவளை விட உயரமானவன். மே இஸ்ஸே லம்பா ஹூ, மே அப்படின்னா நான், இவளை விட அப்படின்னா இஸ்ஸே, உயரமானவன் அப்படின்னா லம்பா ஹூ. தட் ட்ரீ இஸ் பிகர் தென் திஸ், அந்த மரம் இதை விட பெரியது. வஹ் பேட் இஸ்ஸே படா ஹே, வஹ் அப்படின்னா அந்த, மரம் அப்படின்னா பேர், இதை விட அப்படின்னா இஸ்ஸே, பெரியது அப்படின்னா படா ஹே, பெரியதா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை விட அப்படிங்கிறக்கும் இஸ்ஸே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இவனை விட, இவளை விட, இதை விட அப்படிங்கிற எதுக்குனாலுமே நம்ம இஸ்ஸே அப்படிங்கிறத சொல்லணும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ரொனவுன்ஸ்க்கான வீடியோஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ, தன்யவாத்.